அதிமுகவின் 3ஆம் கட்ட வேட்பாளர் பட்டியல் வெளியாகி இருக்கிறது. இது குறித்த கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சுபாஷ். தகவல்களை பதிவு பண்ணலாம். 1000 விளக்கு தொகுதிக்கான வேட்பாளராக முன்னாள் அமைச்சர் ப வளர்மதி அவர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். அதிமுகவினுடைய 3ஆம் கட்ட வேட்பாளர் பட்டியல் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னையில் இருக்கக்கூடிய 12 தொகுதிகள் இன்றைய தினம் அறிவிக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. அந்த பட்டியல் முழு பட்டியலாக வந்திருக்கிறது. அதன்படி 1000 விளக்கு தொகுதி ப வளர்மதிக்கும், அண்ணா நகர் தொகுதி முன்னாள் அமைச்சர் கோகுல இந்திரா அவர்களுக்கும், சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி ஆதிராஜாராம் மாவட்ட செயலாளராக இருக்கிறார், அவருக்கு இடமாக தொகுதியாக ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல திட்டக்குடி தனி தொகுதி முருகமாறன் அவரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், அவருக்கான இடமாக ஒதுக்கப்பட்டிருக்கிறது. துறைமுகம் தொகுதி ராயபுரம் மனோ அவருக்கான இடமாக ஒதுக்கப்பட்டிருக்கிறது. துறைமுகம் தொகுதி ராயபுரம் மனோ அவர்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. விருகம்பாக்கம் தொகுதி விருகை VN ரவி அவர்களுக்கும், டி நகர் தொகுதி அதாவது தியாகராயநகர் தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சத்யநாராயணன் அவர்களுக்கும், அதே போல வேளச்சேரி தொகுதி MK அசோக்குக்கும், சோழிங்கநல்லூர் தொகுதி KP கந்தன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அவருக்கும், ராதாகிருஷ்ணன் நகர் ராஜேஷ்குமாருக்கும், வில்லிவாக்கம் விஜயகுமார் முன்னாள் MP விஜயகுமார் அவர்களுக்கும், அது திருச்சிரி தொகுதி ராஜவர்மன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அவருக்கும், ஆலந்தூர் தொகுதி சரவணன் அவருக்கும், அதே போல கொளத்தூர் தொகுதி சந்தான கிருஷ்ணன் என்பவருக்கும் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. தற்போது அதிமுக பொதுச் செயலாளர் அதற்கான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். அதே போல திருவிக நகர் தனி தொகுதியானது பொற்கொடி அவர்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. ஆம்ஸ்ட்ராங்கின் மனைவி பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங்கிற்கு, திருமதி ஆம்ஸ்ட்ராங்கிற்கு அந்த இடமானது ஒதுக்கப்பட்டிருக்கிறது. எழும்பூர் தனி தொகுதி அபிஷேக் ரங்கசாமி என்பவருக்கும், ஆலங்குடி தொகுதி விமல் என்பவருக்கும், புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி தொகுதி விமல் என்பவருக்கும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மிக முக்கியமாக சென்னையில் இருக்கக்கூடிய 12 தொகுதிகளுக்கும், சோழிங்கநல்லூர் அதே போல ஆலங்குடி திருச்சுழி ஆகிய தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். மீண்டும் அந்த பட்டியலை படிக்கிறேன். 1000 விளக்கு தொகுதி முன்னாள் அமைச்சர் ப வளர்மதிக்கும், அண்ணா நகர் தொகுதி முன்னாள் அமைச்சர் கோகுல இந்திராவிற்கும், சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி ஆதி ராஜாராமுக்கும், திட்டக்குடி தனி தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் முருகமாறனுக்கும், துறைமுகம் சட்டமன்ற தொகுதி ராயபுரம் மனோவுக்கும், விருகம்பாக்கம் சட்டமன்ற தொகுதி VN ரவி அவர்களுக்கும், தியாகராய சட்டமன்ற தொகுதி சத்யநாராயணனுக்கும், வேளச்சேரி தொகுதி தொகுதி அசோக்கிற்கும், சோழிங்கநல்லூர் தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் KP கந்தனுக்கும், ராதாகிருஷ்ணன் நகர் ராஜேஷுக்கும், வில்லிவாக்கம் தொகுதி விஜயகுமாருக்கும், திருச்சி தொகுதி ராஜவர்மனுக்கும், ஆலந்தூர் தொகுதி சரவணனுக்கும், முதலமைச்சரின் சொந்த தொகுதியான தமிழ்நாடு முதலமைச்சரின் சொந்த தொகுதியான திமுக தலைவரின் சொந்த தொகுதியான கொளத்தூர் தொகுதியில் சந்தான கிருஷ்ணன் என்பவர் முதலமைச்சரை எதிர்த்து அங்கே களம் காண இருக்கிறார். திருவிக நகரில் பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங்கும் ரவிச்சந்திரனை எதிர்த்து களம் காண்கிறார் அங்கே திருவிக தனி தொகுதியில். எழும்பூர் தொகுதியில அபிஷேக் ரங்கசாமி, அங்கேயும் பாத்தீங்கன்னா பிரசன்னாவுக்கு எதிராக அங்கே அபிஷேக் ரங்கசாமி போட்டியிடுகிறார். ஆலங்குடி தொகுதியில விமல் அவர்கள் போட்டியிடுகிறார். 17 பேர் கொண்ட முழு பட்டியலை தற்போது அதிமுக பட்டியல் 3ஆம் கட்ட பட்டியலானது வெளியிடப்பட்டிருக்கிறது. சுபாஷ், இந்த தேர்தலில் திமுகவில் இருந்து நிறைய புதுமுகங்கள் களம் காண்கின்றனர். அதேபோல் அதிமுகவில் 3 கட்ட வேட்பாளர்கள் பட்டியல் இதுவரை வெளியாகி இருக்கிறது. புதுமுகங்கள் எத்தனை பேருக்கு வாய்ப்புகள் கிடைத்திருக்கிறது? அவை என்னென்ன தொகுதிகள் சுபாஷ்? அதாவது அபிஷேக் ரங்கசாமி இப்போ எழும்பூர்ல அறிவிக்கப்பட்டிருக்கிற வேட்பாளர், அவரே ஒரு புதுமுகம் தான் இந்த தேர்தல் களத்துல. அதே போல பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் அவரும் இந்த தேர்தலில் இரட்டை இலக்கு நேரத்தில் அவங்க கூட்டணி கட்சியா இருந்தாலும் அவரும் ஒரு புதுமுகமாக தான் பார்க்கப்படுகிறார். மற்றபடியான புதுமுகங்கள் என்று பார்த்தோம் என்றால் கிட்டத்தட்ட 42 பேர் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அந்த உறுப்பினர்கள் வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டிருக்காங்க. அவங்க எல்லாருமே ஒரு சிறு சிறு பொறுப்புகள்ல அவங்க கட்சியில மாநில அளவிலையும் அந்த பகுதியில இருக்கக்கூடிய இடங்களுக்கான சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் நிர்வாகிகளாகவோ அமைப்பு ரீதியாக, அதாவது பேரூராட்சியோ நகராட்சியோ மாநகராட்சியிலேயோ வார்டு உறுப்பினர்களாக இருந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு தேர்தல் அரசியல், அதாவது சட்டமன்ற தேர்தல் அரசியலுக்கு வேண்டும் என்றால் புதுமுகங்களாக இருக்கலாமே தவிர அந்த தொகுதியில உட்பட்ட இருக்கக்கூடிய
மக்கள் பணி சார்ந்த உறுப்பினர்களாக அவங்க தொடர்ச்சியாக பயணம் செய்து வருகிறார்கள். அதிமுக தலைமையிலான கூட்டணியில் தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சியின் தலைவர் பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங்கிற்கு திருவிக நகர் சட்டமன்ற தொகுதி போட்டியிடுகிறார். அவர் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடுகிறார் என்பதுதான் இன்று முக்கிய செய்திகளாக நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. இன்று அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த பட்டியல்ல 2 முன்னாள் அமைச்சர்கள் இருக்கிறாங்க. ஒருவர் பா வளர்மதி, இன்னொருவர் கோகுலேந்திரா. பா வளர்மதி 2011-2016 காலகட்டத்தில் அமைச்சராக இருந்தவர். 1000 விளக்கு தொகுதியிலிருந்து சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர். கோகுலேந்திராவினுடைய தொகுதியாக பார்க்கப்படுகிறது அண்ணா நகர் தொகுதி. அவரும் 2011-16 வரை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர், அமைச்சராக இருந்தவர். மீண்டும் அவருக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி ஆதிராஜாராம் ஏற்கனவே அவர் முதலமைச்சரை எதிர்த்தும் போட்டியிட்டிருக்கிறார். தற்போது உதயநிதி ஸ்டாலினை எதிர்த்து சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் போட்டியிடுகிறார். திட்டக்குடி தனி தொகுதி முருகுமாறன் அவர்கள் போட்டியிடுகிறார். அதே போல துறைமுகம் தொகுதி ராயபுரம் மனோ அவரும் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் வடசென்னை வேட்பாளராக அறிவிக்கப்பட்டு களம் காண்டவர். அதே போல விருகம்பாக்கம் சட்டமன்ற தொகுதி வேட்பாளராக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் துர்கை ரவி அவர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். அவரும் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர். 2016-21 காலகட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர். தியாகராயர் நகர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் சத்யா. அவருக்கு மீண்டும் வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. 2016-21 சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் அவரும். வேளச்சேரி அசோக் அவரும் 2011-16 சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர். டாக்டர் ராதாகிருஷ்ண ராஜேஷ் அவர் தற்போது மாவட்ட செயலாளராக அதிமுகவில் இருந்தவர். வில்லிவாக்கத்தில் SR விஜயகுமார் அவர் நாடாளுமன்ற உறுப்பினராக 2014-19 வரை நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவர். ராஜவர்மன் திருச்சுடி அவர் அங்கே விருதுநகர் மாவட்டத்தை சார்ந்தவர். அங்கே விருதுநகர் மாவட்டத்திற்கு உட்பட்ட திருச்சுடி சட்டமன்ற தொகுதியிலிருந்து அவர் போட்டியிட்டு வெற்றியும் பெற்றிருக்கிறார். 2016-21 காலகட்டத்தில் அவர் போட்டியிட்டவர். ஆலந்தூர் சரவணன் அவர் அங்கே அதிமுகவினுடைய பேரவை செயலாளராக இருக்கிறார். சந்தான கிருஷ்ணன் அவரும் அங்கே பேரவை செயலாளராக இருக்கிறார். கொளத்தூர் தொகுதியில் முதலமைச்சர் எதிர்த்து போட்டியிடக்கூடியவர். பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் அவர் பொதுமுக வேட்பாளராக தேர்தல் களத்தில் களம் காட்டுகிறார். அதுவும் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கு. எழும்பூர் தனி தொகுதி அபிஷேக் ரங்கசாமி இவர் கடந்த உள்ளாட்சி தேர்தலில் சென்னையில 110வது வார்டு பகுதியில வேட்பாளராக எழும்பூருக்கு உட்பட்ட பகுதியிலிருந்து அவர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட போட்டியில் களம் காண்டவர். அதே போல ஆலங்குடி கன விமல் அவர் புதுக்கோட்டை மாவட்ட ஜெயலலிதா பேரவையினுடைய இணை செயலாளராக இருக்கிறார். இப்படி எல்லோருமே மிக முக்கியமான பொறுப்புகள்ல அவங்கவுங்க இருக்கக்கூடிய பகுதியில இருக்காங்க. இதுல இன்று அறிவிக்கப்பட்டவர்கள்ல 2 முன்னாள் அமைச்சர், 1 MP, அதே போல 8 முன்னாள் சட்டமன்ற 7 முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பது கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒன்றாக பார்க்கிறோம். அதிமுகவினுடைய இந்த 3ஆம் கட்ட பட்டியல் இறுதி வேட்பாளர் பட்டியலாகவும் பார்க்க வேண்டியிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக 167 தொகுதிகளில் அதிமுக நேரடியாக களம் காண்கிறது. அந்த வகையில் இந்த பட்டியலோடு அதிமுகவினுடைய அந்த வேட்பாளர் பட்டியல் இறுதியாகிறது என்றுதான் சொல்ல வேண்டும். சுபாஷ், இப்போ இதுல எதிர்பார்க்கப்பட்ட தொகுதிகளாக இப்போ 1000 விளக்குல வளர்மதி போட்டியிடுவதோ அல்லது அண்ணா நகர்ல கோகுலேந்திரா போட்டியிடுவதோ எதிர்பார்க்கப்பட்ட ஒன்றுதான். புதிய அறிவிப்பாக இந்த பட்டியல்ல என்ன விஷயங்களை எல்லாம் பார்க்கலாம்? புதியவர்கள் என்று இந்த பட்டியல்ல யாரெல்லாம் இருக்காங்க? அதனையா எழும்பூர் தொகுதியாக இருக்கக்கூடிய அபிஷேக் ரங்கசாமி அவர் தமிழன் பிரசன்னாவை எதிர்த்து அங்கே களம் காண இருக்கிறார் திமுகவில். இன்னும் மற்ற கட்சிகளுடைய வேட்பாளர்களும் வர வேண்டி இருக்கிறது. தமிழன் பிரசன்னா அவர் ஒரு நல்ல பரிச்சயமான முகம், ஊடகங்கள்ல தொடர்ச்சியாக வரக்கூடிய முகம். அவரை எதிர்த்து இவர் அபிஷேக் ரங்கசாமி போட்டியிடுகிறார். அதே போல முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அவர்கள் எல்லாருமே வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பற்றிய சத்யாவாக இருக்கட்டும், முருகுமாறனா இருக்கட்டும், அதே போல அசோக் இங்கே வேளச்சேரி தொகுதியாக இருக்கட்டும், சோழிங்கநல்லூர் KP கந்தன் அவரா இருக்கட்டும், அதே போல முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் வில்லிவாக்கம் தொகுதி வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட விஜயகுமாராக இருக்கட்டும், திருச்சுடி ராஜவர்மன், அதே போல இவங்க எல்லாமே முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள். இவங்க எல்லாருக்குமே மீண்டும் வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. அது அவர்களுடைய சொந்த தொகுதியிலேயே அவர் ஏற்கனவே வெற்றி பெற்ற ஒரு தொகுதியிலேயே இருக்கிறார்கள். மாவட்ட செயலாளராகவும் இருக்கிறாங்க. அந்த தொகுதிக்கு பரிச்சயமான முகங்களை தான் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருக்கிறார் அப்படின்றத பார்த்துட்டு இருக்கு. ஏன்னா புது முகங்கள் எங்கெல்லாம் அவங்களுக்கான
ஹோல்டு இல்லாத இடங்களுக்கு அவங்களுக்கு புதுமுகங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டு அவர்களும் கடந்த ஏதோ ஒரு தேர்தல், அதாவது உள்ளாட்சி தேர்தல்ல போட்டியிட்டவர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு தான் அந்த வாய்ப்பானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த 17 பேர் பட்டியலில் நமக்கு புதுமுகங்களாக 20 தென்படுகிறார்கள். ஒருவர் பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங், அவர் அதிமுகவினுடைய சின்னமாக இரட்டை இலட்சத்தில் போட்டியிடுகிறார் என்பது அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மற்றொருவர் அபிஷேக் ரங்கசாமி, இவரும் வந்து ஒரு புதுமுகமாக சட்டமன்ற தேர்தலில் களம் காணக்கூடிய ஒரு புதுமுகமாக பார்க்க வேண்டியிருக்கிறது. சுபாஷ், முக்கியமாக இந்த பட்டியல்ல தற்போதைய முதலமைச்சர், துணை முதலமைச்சர் இந்த 2 பேரையும் எதிர்த்து போட்டியிடக்கூடியவர்களுடைய பெயரும் இடம்பெற்றுள்ளது. கொளத்தூரை பொறுத்த வரைக்கும் சந்தான கிருஷ்ணன் என்பவர் போட்டியிடுவார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அதே போன்று சேப்பாக்கம் திருவள்ளியன் தொகுதியில் ஆதி ராஜாராம் போட்டியிடுவார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இவர்கள் பற்றிய முக்கிய தகவல்கள் என்னென்ன? ஆதி ராஜாராம் மிக நீண்ட காலமாக, அதாவது அதிமுக தொடக்கப்பட்ட காலத்திலிருந்து தொடர்ச்சியாக அதிமுகவில் பயணம் செய்து வருகிறார். ஆதி ராஜாராம் வந்து இப்போ வந்து சேப்பாக்கம் திருவள்ளுவர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். அங்கே வந்து தென்சென்னையுடைய வடக்கு கிழக்கு மாவட்ட செயலாளராகவும் அதிமுகவில் இருக்கிறார். முன்னாள் வாரிய தலைவர், அவர் இந்த டாக்டர் கிளஸ்க்கான வாரிய தலைவர்ல அவர் உறுப்பினராக இருந்து செயல்பட்டிருக்கிறார். அவர் வந்து முதலமைச்சரையும் எதிர்த்து போட்டியிட்ட காலமும் சேப்பாக்கம் திருவள்ளிக்கேணியில வந்து அவர் போட்டியிட்ட காலத்துல அவரும் முதலமைச்சர் எதிர்த்து, அதாவது இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலினை எதிர்த்து போட்டிட்டு இருக்கிறார். தற்போது துணை முதலமைச்சரையும் எதிர்த்து போட்டியிடுகிறார். அடுத்தபடியாக நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது, நீங்கள் சொன்னதை போல முதலமைச்சரின் சொந்த தொகுதியான கொளத்தூர் தொகுதியில் சந்தான கிருஷ்ணன், அவர் முன்னாள் கவுன்சிலராக இருந்திருக்கிறார். அவரை எதிர்த்து முதலமைச்சரை எதிர்த்து போட்டியிடுகிறார். ஜெயலலிதா பேரவையினுடைய துணை செயலாளராக அவர் இருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஒரு மிகப்பெரிய பிரபலமான முகமாக இன்றைய சந்தான கிருஷ்ணன் என்றாலும் கூட அந்த பகுதியில சார்ந்த ஒரு அதிமுகவினர் மற்றும் அங்குள்ள பொதுமக்களுக்கு தெரிந்த முகமாக அவர் வந்து அறியப்பட்டிருக்கிறார் என்பதுதான் பார்க்க வேண்டியிருக்கிறது. சுபாஷ், இப்போ தேசிய ஜனநாயக கூட்டணியில அதிமுக தன்னுடைய வேட்பாளர்கள் தான் நேரடியாக போட்டியிடும் 167 தொகுதிகளுக்குமான வேட்பாளர்களை அறிவிச்சிட்டாங்க. இப்போ அந்த கூட்டணியில வேட்பாளர்களை அறிவிக்க வேண்டிய மற்ற கட்சிகள் எல்லாம் என்னென்ன? இன்னும் பாரதிய ஜனதா கட்சி தங்களுக்கான வேட்பாளரை அறிவிக்க வேண்டியிருக்கிறது. பாஜக வாங்கிய 27 தொகுதிகள் வந்து தங்களுக்கான வேட்பாளர்களை பாரதிய ஜனதா கட்சி அறிவிக்க வேண்டியிருக்கிறது. அவர்களுக்கு அகில இந்திய தலைமை அதற்கான இறுதி முடிவை டெல்லியிலிருந்து அறிவிக்கும். அதற்கு முன்பாக இங்கே சென்னையிலிருந்து அதற்கான பட்டியல், அந்த 27 பேர் வேட்பாளர்கள் யார் யார் என்பதற்கான பட்டியல் வந்து மிக தீவிரமாக தயாராகி இருக்கிறது. நாளைய தினம் மத்திய அமைச்சரும் தேர்தல் பார்வையாளரான பியூஷ் கோயல் அவர்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அவர் வந்தால் அந்த பட்டியல் இறுதி செய்து டெல்லிக்கு அனுப்பி வைக்கப்பட்டு அவர்களுடைய ஒப்புதலின்படி அங்கிருந்து வேட்பாளர் பட்டியலானது வெளியிடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போல ஜி.கே. வாசன் ஏற்கனவே அறிவித்திருக்கார். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அறிவித்திருக்கிறது. எஞ்சி இருக்கக்கூடியது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பார்ட்டியலாக ஒரு வேட்பாளர் பட்டியல் வந்துவிட்டது. 3 பேர் கொண்ட வேட்பாளர் பட்டியல் வந்துவிட்டது. அவங்க எஞ்சி இருக்கக்கூடிய அவங்க வாங்கின அந்த இடங்களுக்கான வேட்பாளர்களை அறிவிக்க வேண்டியது இருக்கிறது. தேசிய ஜனநாயக கூட்டணியில மற்ற அனைத்து கட்சிகளும் தங்களுக்கான வேட்பாளர்களை அறிவித்திருக்கார்கள். பாட்டாளி மக்கள் கட்சி, பாஜக அறிவிக்க வேண்டியிருக்கிறது. பாஜக முழுமையாகவும் பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து தங்கமணி ராமதாஸ் அவர்கள் 3 வேட்பாளர்களை அறிவித்திருக்கிறார்கள். எஞ்சி இருக்கக்கூடிய வேட்பாளர்களை அறிவிக்க வேண்டிய சூழ்நிலையில் அவங்க இருக்காங்க. மிக முக்கியமாக இன்றைய தினத்தில் அதிமுகவினுடைய முழு வேட்பாளர் பட்டியல், அவங்க போட்டியிடக்கூடிய 167 தொகுதிக்கான முழு வேட்பாளர் பட்டியல் இன்றைய தினம் வெளியாகிவிட்டது. சுபாஷ், இப்போ பகுஜன் சமாஜ் கட்சி பொற்கொடி இப்போ அதிமுக வேட்பாளராகத்தான் களமிறக்கப்பட்டிருக்காரா என்ற ஒரு கேள்வியும் எழுது. சுபாஷ், நம்ம தொடர்ந்து பேசுவோம். இந்த பட்டியல் தொடர்பாக தன்னுடைய கருத்தை பகிர்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷாம் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். அதிமுகவினுடைய 167 தொகுதிகளுக்குமான வேட்பாளர் பட்டியல் வெளியாகி இருக்கிறது. இப்போ இந்த பட்டியல், இறுதி பட்டியலில் சென்னையில முக்கியமான தொகுதிகளுக்கான வேட்பாளர்களையும் அறிவிச்சிருக்காங்க. இந்த பட்டியலில் அதிமுகவினுடைய வியூகம் எந்த பேட்டர்ன்ல தங்களுடைய வேட்பாளர்களை அவங்க தேர்வு செஞ்சிருக்காங்க அப்படின்றத புரிஞ்சுக்க முடியுதா? சென்னையும் முக்கியமாக கருதி இருக்கிறார்கள் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். காரணம், சென்னையிலே நிறுத்தப்பட்டிருக்கிற அதிமுக வேட்பாளர்கள் பெரும்பாலும் தெரிந்த வேட்பாளர்கள் தான், வலுவான வேட்பாளர்கள். எனவே சென்னையிலே திமுக ஏற்கனவே வலிமையாக இருக்கிறது. சென்னை மற்றும் சென்னை புறநகர் பகுதிகளிலே அவர்களுக்கான சரியான தேர்தல் போட்டி கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் வேட்பாளர்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். ஒரு சிலர் மாற்றப்பட்டிருக்கிறார்கள். ராயபுரம் மனோ துறைமுகம் என்பது அது சரிதான், அவருக்கான ஒரு பகுதி தான் அது.
மற்றபடி சென்னையின் வேட்பாளர்கள் அனைவருமே திமுக வேட்பாளர்களை மனதில் வைத்துக் கொண்டுதான் இந்த வேட்பாளர்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள் என்றுதான் நான் உணர்ந்து கொள்கிறேன். பெரும்பாலும் இதை நாம் எப்படி பார்க்க வேண்டும் என்றால், சென்னையை பொறுத்தவரையிலே கொளத்தூர் தொகுதி மிக முக்கியமான தொகுதி, முதலமைச்சர் போட்டியிடுகிறார். திருமூன் தொகுதி முக்கியமான தொகுதி, அமைச்சர் சேகர் பாபு போட்டியிடுகிறார். இப்படி போட்டியிடுகிற தொகுதிகளுக்கு ஏற்றவாறு அதிமுக வேட்பாளர்களை அமைத்திருக்கிறார்கள். குறைந்தபட்சம் டஃப் காம்படிஷன் கொடுக்க வேண்டும், வெற்றி பெற வாய்ப்பு இல்லாமல் போனாலும் டஃப் காம்படிஷன் கொடுக்க வேண்டும் என்பது நோக்கமாக தெரிகிறது. அதே நேரத்தில் ஏற்கனவே சென்னைக்கு வந்து ராயபுரம் போன்ற தொகுதிகளுக்கு அறிவித்து விட்டார்கள். தீநகரில் அறிவிக்கப்பட்டுள்ள வேட்பாளர் சத்யா போன முறை மிக குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் தான் வெற்றி வாய்ப்பை நழுவ விட்டார். எனவே அவரை பொறுத்தவரையிலே அவர் இந்த முறை வெற்றி பெறுவார் என்பது வந்து அதில் நோக்கமாக இருக்கும். ஆனால் இதுல இருக்கிற ஒரு விஷயம் என்னவென்றால், சென்னையிலே திமுக எந்த அளவுக்கு வந்து எஸ்ஐஆர் பணிகளை திறம்பட செய்திருக்கிறது என்பது அனைவருக்குமே தெரியும். எஸ்ஐஆருக்கு பிறகான வாக்காளர் பட்டியல், அந்த வாக்காளர் பட்டியலிலே அதிமுகவுக்கு ஆதரவான வாக்காளர்கள் இருக்கிறார்களா இல்லையா, அதை அந்த கட்சி உறுதி செய்து கொள்ள வேண்டும். இப்போது நேற்று வரைக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற ஃபார்ம் 6 பட்டியல், அதிலிருந்தும் அவர்கள் அந்த வேட்பாளர்கள் வாக்காளர்களை உறுதி செய்து கொள்ள வேண்டும். இப்படித்தான் வந்து சென்னை போகிறது. எம்ஜிஆர் காலத்திலேயே சென்னையை கைப்பற்றுவது கடினமாகத்தான் இருந்தது. முதல் தேர்தலிலே ஆர்கே நகர் மட்டும்தான் சென்னையிலே அதிமுக ஜெயித்தது. ஜெயலலிதா காலத்திலே ஒருமுறை வந்து சென்னையிலே நிறைய வேட்பாளர்களை வெற்றி பெற்றிருந்தார்கள். மற்றபடி சென்னை எப்போதுமே திமுகவின் கோட்டையாக திகழ்ந்து வந்திருக்கிறது. அதை முறியடிக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் இந்த புதிய வேட்பாளர்களுக்கு இருக்கிறது. திரு தராசு ஷாம், நீங்க குறிப்பிட்டது மாதிரி சென்னை திமுகவினுடைய கோட்டை என்ற அந்த கருத்து என்பது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இப்ப அதை முறியடைக்கும் வகையில இந்த வேட்பாளர் பட்டியல் இருக்கா? அது சாத்தியப்படுத்துமா? வேட்பாளர் பட்டியலிலே வளர்மதி 1000 விளக்கில் வளர்மதி நிற்கிறார்கள். 1000 விளக்கு தொகுதியிலே அவர்கள் ஏற்கனவே பணியாற்றி வந்திருக்கிறார்கள். நமக்கெல்லாம் நன்கு தெரிந்தவரும் கூட. அதிமுகவிலே சீனியர், பலரும் வந்து அவரை அக்கா என்றுதான் அழைப்பார்கள். ஆனால் 1000 விளக்கிலே நிறுத்தப்பட்டிருக்கிற திமுக வேட்பாளரும் அந்த தொகுதியின் வேட்பாளர். அவர் ஏற்கனவே மருத்துவராக இருக்கிறார். தொகுதியிலே வந்து இலவச கிளினிக்கள் நடத்துகிறார். இப்படி வந்து டஃப் காம்படிஷன் தான். அண்ணா நகர்ல கோகுலேந்திரா அவர்கள், அவர் எனக்கு தெரிந்து ஒரு 4-5 மாதங்களுக்கு முன்பிருந்தே, அதாவது வடவெள்ள பாதிப்பு வந்த போது கூட அவர் வந்து பணியாற்றி கொண்டிருந்தார். அதாவது அண்ணா நகர் அவருக்குத்தான் என்பது பல மாதங்களாக உறுதி செய்யப்பட்ட ஒரு விஷயம்தான். தொகுதிக்குள் வந்து பணியாற்ற தொடங்கி விட்டார்கள் அவர்கள் எல்லாம். கேபாக திருவள்ளிகணி என்றால் உதயநிதியை காம்பீட் செய்து ஆதி ராஜாராம் அவர்கள் வர வேண்டும். ஆதி ராஜாராம் அதிமுகவின் சீனியர்களில் ஒருவர். இப்படி வேட்பாளர்களை சரியாகத்தான் பொய்க்கெடுத்து போட்டிருக்கிறார்கள். புதிய வேட்பாளர்கள், சர்ப்ரைஸ் கேண்டிடேட் என்பவர்கள் யாரும் இல்லை. அதே நேரத்தில் திமுக வேட்பாளர்கள் ஏற்கனவே வலுவான வேட்பாளர்கள், அங்கு அவர்கள் பணியாற்றி வருகிறார்கள். எனவே வெற்றி தோல்வியை இப்போது யூகிப்பது கடினம். தீவிர சத்யா மட்டும்தான் சென்ற முறை வைத்திருந்த வாக்கு வித்தியாசத்தை வைத்து அவர் ஒரு டஃப் காம்படிஷன் என்று, அதாவது சென்ற முறை மிக குறைந்த வாக்கு வித்தியாசம் 200க்கும் கீழே தான் வந்தது. அதை வைத்து டஃப் காம்படிஷன் என்று நாம் நினைக்கிறோம். பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். ஆனால் இந்த வேட்பாளர்கள் களப்பணியில் ஏற்கனவே அந்த களத்திலேயே தான் இருக்கிறார்கள். அவர்களும் கிட்டத்தட்ட தொகுதியை சேர்ந்தவர்கள் தான், ஒரு சிலரை தவிர. களப்பணியில இனிமேல் அவர்கள் தீவிரமாக ஈடுபட வேண்டும். தலைமை, அதுக்கு அதிமுக தலைமையும் பெரிய அளவுக்கு ஒத்துழைக்க வேண்டும். காரணம், இன்றைய தேர்தல்கள் எவ்வளவு பொருட்செலவு பிடித்தது என்பது நம்ம அனைவருக்குமே தெரியும். இப்படி பார்க்கும்போது சென்னை திமுகவின் கோட்டை தான் இருந்தாலும் இந்த வேட்பாளர்கள் அவர்களுக்கு வலுத்த போட்டியை கொடுப்பார்கள் என்று நாம் யூகிக்கலாம். திரு தராசு ஷாம், இதுல இன்னொரு கோணத்துல தாவேக்கால இருக்கிற முக்கிய நிர்வாகிகளும் சென்னையில போட்டிடுறாங்க. இப்போ அவர்கள் வெற்றி வாய்ப்பு எந்த அளவுக்கு இருக்கும், அல்லது அவர்களுடைய தாக்கம் யாருக்கு அதிகமா இருக்கும்? தாவேக்காவின் ஓட்டு வங்கி யாருடைய ஓட்டு வங்கியிலிருந்து உருவாக்கப்படுகிறது என்பதைத்தான் பார்க்க வேண்டும். பொதுவாக வந்து 2 கழகங்களும் வேண்டாம் என்று நினைப்பவர்கள் சுயேட்சைகள். ஒரு 25% ஓட்டு வங்கி வரத்தான் செய்யும், அதை தவிர்க்கவே முடியாது. அப்படி என்றால் தாவேக்கா ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஓட்டு, அதாவது திமுக ஆட்சிக்கு எதிரான ஓட்டு, அதை வாங்கினாலும் அது அதிமுகவுக்கான நஷ்டமாக முடியும். காரணம், இயல்பாக அந்த ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஓட்டு பிரதான எதிர்கட்சிக்கு போக வேண்டிய ஓட்டு. பொதுவான திமுக எதிர்ப்பு வாக்கு வங்கி இருக்கிறது. அந்த எதிர்ப்பு வாக்கு வங்கி இப்போது பாரதிய ஜனதாவுக்கும் கிடைக்கிறது. அதே நேரத்தில் தாவேக்காவும் அதைத்தான் குறிவைக்கிறது. பாரதிய ஜனதாவுக்கான ஓட்டு வங்கி சென்னையிலே போன தேர்தலை வைத்து பார்க்கும்போது, 2024 தேர்தலை வைத்து பார்க்கும்போது அதிகம்தான். சென்னையிலே பாரதிய ஜனதாவுக்கு வந்து ஆவடி மற்றும் மயிலாப்பூரை தவிர வேறு தொகுதிகள் இல்லை. எனவே பிற தொகுதிகளிலே இருக்கிற
பாரதிய ஜனதா ஆதரவு வாக்கு வங்கியை சிந்தாமல் சிதறாமல் அதை சேகரிக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் அதிமுகவுக்கு வருகிறது. அப்படி வந்தால் தாவேகாவை அவர்கள் காப்பீட் செய்யலாம், அல்லது திமுக வேட்பாளர்களுக்கு இடையாக தாவேகா வேட்பாளர்களும் அதிமுக ஓட்டுகளிலே குறி வைப்பார்கள். நன்றி திரு தராசுஷாம். இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு விரிவாக பகிர்ந்து கொண்டமைக்கு. தொடர்ந்து நம்முடைய சிறப்பு செய்தியாளர் கோகுலிடம் பேசலாம். கோகுல், இப்போ அதிமுகவினுடைய இந்த வேட்பாளர் பட்டியல் முழுமையாக வெளியிடப்பட்டிருக்கு. இப்போ இங்கே சென்னையை பொறுத்த வரைக்கும் அதில் பெரும்பாலான வேட்பாளர்கள் இந்த பட்டியலில் இடம்பெற்றிருக்காங்க. ஸோ எது நோக்கமாக, எந்த வியூகத்தின் அடிப்படையில் இந்த வேட்பாளர் பட்டியல் தயார் செய்யப்பட்டிருக்கு? இப்ப போட்டி கடுமையாக அளிக்கும் வகையில் தான் வேட்பாளருடைய தேர்வு இருக்கு. குறிப்பாக சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற்றவருக்கு அதிமுகவினுடைய 3ஆம் கட்டம், அதே போன்று இறுதி வேட்பாளர் பட்டியல் தற்போது வெளியாகி இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக 167 தொகுதிகளில் நேரடியாக அதிமுக களம் காண்கிறது. அந்த அடிப்படையில் பார்க்கும்பொழுது அனைத்து வேட்பாளர்களையும் அதிமுக அறிவித்து விட்டது. மற்ற இந்த கூட்டணியில் இருக்கக்கூடியவர்களில் மற்ற பாஜக வேட்பாளர்களை அறிவிக்க வேண்டியுள்ளது. விரைவில் அது அறிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பாமகவை பொறுத்த வரைக்கும் வேட்பாளர் பட்டியலில் சிலரை மேலும் அறிவிக்க வேண்டியிருக்கிறது. இந்த நிலையில் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நம்முடைய சிறப்பு செய்தியாளர் கோகுலிடம் கேட்கலாம். கோகுல், நீங்க அந்த வியூகத்தை பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க, தொடர்ந்து சொல்லுங்க. நிச்சயமாக ஏற்கனவே தொகுதியில் அறிமுகமானவங்க கடந்த முறை வெற்றி பெற்றவங்களுக்கு மீண்டும் வாய்ப்பானது வழங்கப்பட்டிருக்கு. 1000 விளக்கை பொறுத்தளவு வளர்மதி மீண்டும் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கு. அவங்க 1000 விளக்கு தொகுதியில வெற்றி பெற்று அமைச்சராகவும் இருந்திருக்காங்க. டி நகர்ல சத்யநாராயணனுக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. சத்யநாராயணன் டி நகர்ல 2014 எம்எல்ஏவாக இருந்தவர். சொற்ப வாக்குல கடந்த முறை வெற்றி வாய்ப்பு இழந்தவர். அந்த அடிப்படையில் அவருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. அதே போல விருகம்பாக்கத்தை பொறுத்தளவு விருகம்பாக்கத்துல இப்ப இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினருக்கு திமுக வாய்ப்பு வழங்கியிருக்காங்க. 2016 வெற்றி பெற்ற விருகம்பாக்கம் ரவிக்கு அதிமுக வாய்ப்பு வழங்கியிருக்காங்க. வேளச்சேரியை பொறுத்தளவு அசோக் இந்த முறை வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கு. அவரும் 2016 எம்எல்ஏவா இருந்தவர். இங்க சோழிங்கநல்லூரை பொறுத்தளவு கந்தன், அவரு 2016 அதற்கு முன்பாக சட்டமன்ற உறுப்பினர் 2011 சட்டமன்ற உறுப்பினராக அந்த தொகுதியில இருந்திருக்காரு. ஆகவே அறிமுகமான ஏற்கனவே சட்டமன்ற தொகுதியில வெற்றி பெற்ற வேட்பாளர்களுக்கே மீண்டும் அதிமுகவும் ஒரு போட்டியா கடுமையாக அளிக்கும் வகையில் தான் வேட்பாளர் தேர்வு இருந்திருக்கிறது. ராயபுரத்துல ஏற்கனவே முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருக்கார். இங்க துறைமுகத்துல ராயபுரம் மனோ வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கு. அவரும் ஏற்கனவே ராயபுரத்துல ஜெயக்குமாரை எடுத்து 2 முறை 3 முறை களம் காண்பவர். துறைமுகம் அருகாமையில் இருக்கக்கூடிய துறைமுகம் தொகுதிக்கு அவர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்காரு. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை எதிர்த்து சந்தான கிருஷ்ணன் என்பவர் ஏற்கனவே ஒரு கவுன்சிலர் இருந்திருக்காரு. அவரை வேட்பாளர் அறிவிச்சிருக்காங்க. கடந்த முறை திருவல்லிக்கேணி சேப்பாக்கம் தொகுதியில துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினை எதிர்த்து பாமக போட்டியிட்ட நிலையில இந்த முறை அங்கு ஆதிராஜாராம் வேட்பாளர் அறிவிச்சிருக்காங்க. ஆதிராஜாராம் 1000 விளக்கு தொகுதியை சேர்ந்தவராக இருந்தாலும் அருகாமையில் இருக்கக்கூடிய திருவல்லிக்கேணி சேப்பாக்கத்துக்கு போட்டியளிக்கும் வகையில ஒரு வேட்பாளர் அறிவிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் வேட்பாளர் அறிவிக்கப்பட்டிருக்கார். வில்லிவாக்கத்துல விஜயகுமார், அவரும் மத்திய சென்னையில எம்பியா இருந்தவர். அவரு அண்ணா நகர் தொகுதியை சேர்ந்தவர். அவருக்கு பக்கத்துல வில்லிவாக்கத்துல வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. அங்கு ஆதவ அர்ஜுனா போட்டி அளிக்கிறார், கார்த்திக் மோகன் போட்டி அளிக்கிறார். அவருக்கு இந்த முறை அங்கு வாய்ப்பு அளிக்கப்பட்டிருக்கு. கோகுலேந்திரா அண்ணா நகர்ல ஏற்கனவே வெற்றி பெற்றவர். 2011 வெற்றி பெற்ற அமைச்சராக இருந்தவர். மீண்டும் போன முறையும் கோகுலேந்திரா தான் வேட்பாளர் இருந்தாங்க. தொடர்ந்து 2 முறை கோகுலேந்திரா அந்த தொகுதியில வெற்றி வாய்ப்பை இழந்தாலும் மீண்டும் 4வது முறையாக அண்ணா நகருக்கு கோகுலேந்திரா வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கார். இது போன்று வேட்பாளர்ல மக்களிடம் ஏற்கனவே அறிமுகமானவங்க, 2011 தேர்தலில் வெற்றி பெற்றவங்க, 2016 வெற்றி பெற்றவங்க, இது போன்ற ஒரு வியூகத்தின் அடிப்படையில் தான் போட்டியை களத்தை கடுமையாக ஆக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் சென்னையில வேட்பாளர் தேர்வு அமைஞ்சிருக்கு. ஆர்கே நகர்ல ராஜேஷ்குமார் அந்த பகுதியுடைய மாவட்ட செயலர் இருக்கவர், அவருக்கு இந்த முறை வாய்ப்பானது வழங்கப்பட்டிருக்கு. பெரம்பூர் இந்த முறை பாமகவிற்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில பாமகவில் ஒரு பெண் வேட்பாளரை நிறுத்துவாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் எல்லாம் சொல்லப்படுது. அந்த கட்சியுடைய பொருளாளர் திலகபாமாவும் அங்க இருக்கக்கூடிய மாவட்ட செயலருடைய பெயர்களை அன்புமணி ராமதாஸ் பரிசீலனை செய்து வருவதாக சொல்லப்படுகிறது. சென்னையில கடந்த முறை 16 தொகுதிகளிலையும் திமுக கூட்டணி வெற்றி பெற்றிருக்கக்கூடிய நிலையில இந்த முறை போட்டியை கடுமையாக்கும் விதத்துல தொடர்ந்து வேட்பாளர்கள் அதிமுக தேர்வு செஞ்சிருக்காங்க. திமுகல 6 சட்டமன்ற உறுப்பினர்கள் மாற்றிருக்காங்க. குறிப்பாக டி நகர்ல வேட்பாளர் மாற்றப்பட்டிருக்கார்.
அதே போல மற்ற தொகுதிகளிலையும் எழும்பூர்ல வேட்பாளர் மாற்றப்பட்டிருக்கார், திருவிக நகர்ல வேட்பாளர் மாற்றப்பட்டிருக்கார், திருவொற்றியூர் கூட்டணி கட்சிக்கு விட்டுக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது போன்று திமுகவும் சில வியூகங்கள் அமைச்சு வேட்பாளர் மாற்றிருக்கக்கூடிய நிலையில் தான் களத்துல போட்டியை கடுமையாக்க வேண்டும். சென்னை என்பது ஒரு பெரிய 16 தொகுதிகள் இருக்கக்கூடிய ஒரு பெரிய மாவட்டமாக இருக்கக்கூடிய சூழல்ல இங்கு ஒரு கணிசமான தொகுதிகளை திமுக கடந்த முறை வெற்றி பெற்றது. ஆட்சியில ஒரு பெரிய மாற்றத்தை, ஆட்சியில பெரிய நம்பரை திமுகவுக்கு கொடுத்ததாக சொல்லப்படுகிறது. அந்த அடிப்படையில இங்கேயும் சென்னையிலையும் ஒரு ஈக்குவல் ஃபைட்டை கொடுக்கணுங்கிற அடிப்படையில் தான் அதிமுக இது போன்ற ஒரு வேட்பாளர் தேர்வு செய்திருப்பதாக நம்மால் பார்க்க முடிகிறது. காயத்ரி, அதிமுகவினுடைய அந்த இறுதி வேட்பாளர் பட்டியலை தற்போது வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த பட்டியலில் அதிமுகவினுடைய வியூகம் என்னவாக இருக்கிறது என்பது குறித்த கூடுதல் விவரங்களை அளித்த கோகுல், விவரங்களை அளித்த சுபாஷ், இருவருக்கும் நன்றி.